வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவா தோசை, ஆனியன் ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து என்னென்னா, நல்லா வறுத்து வச்சுருக்கிற ரவை, அது வந்து ஒரு 3/4 கப் எடுத்துருக்கேன். இந்த கப்பால் ஒரு 3/4 கப் ரவை போடலாம். அதில் இது நல்லா வறுத்த ரவை. அதே மாதிரி பச்சரிசி மாவு, உங்களுக்கு கடையில் எல்லாமே கிடைக்கும் பச்சரிசி மாவுன்னு. அது ஒரு 3/4 கப் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடி. இதை வந்து முதல்ல தண்ணி விட்டு கரைச்சிடலாம். ஆனால் ரவை வந்து கொஞ்சம் ஊறின பிறகு கெட்டியாகிடும். எகெயின் திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். இது எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கட்டிலாம் இல்லாமல் க்ளீனாக கரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ திக்காக தான் இருக்குது. இது ஒரு அரை மணி ஊற விடணும். இதை நீங்கள் கண்டிப்பாக உடனடியாக பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, 1/2 ஹவராவது ஊறினா தான் அது பட்டுப்பட்டாக வரும். ரெண்டாவது விஷயம், நான் இன்னொன்று ஒன்று பண்ணுவேன். என்னென்னா, இதை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு தடவை ஒரு அரையில் அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கும். ரவையும் அரிசி மாவும் ஒரே மாதிரி பைண்டிங் இதில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதில் வெங்காயம் போட்டு, ஜீரகம் போட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா நீர்க்க ஆக்கிண்டு அதுக்கப்புறம் வார்க்கணும். இது முதல்ல கலந்து வச்சுட்டோம். இது ஒரு அரை மணி ஊற விட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது நல்லா ஒரு 15 நிமிஷமாக ஊறிருக்கு. ஒரு தடவை மிக்சியில் போட்டு இப்போ அரைக்கிறேன். ஏன்னா இது பார்த்தேன்னா இதில் ரவை ரவையாக அப்படியே தெரியுது, பார்த்தீங்களா? இப்போ அரைச்சோன்னா இதெல்லாம் ஒரே மாதிரி ஆகிடும். நல்ல மெலிசாகவும் வரும் தோசை, கிறிஸ்பாக. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ தெரியுறதா? ரவையும் அரைஞ்சிருக்கு. இதை வந்து இதில் மாற்றிக்கலாம். இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது ரவை தோசையோட மாவு. பார்த்திங்கன்னா இது கூட திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து இப்போது ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போடுறேன். முழுசா மிளகு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி, ஃபைனலாக பொடியாக நறுக்கிற பச்சை மிளகா. ஒரு உங்களுக்கு எவ்வளோ காரம் தாங்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கல் நல்ல சூடாக இருக்கணும். நல்ல சூடாக இருக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா அப்படி ஓட்டையாக வரும். இப்போ நம்ம வந்து ப்ளெயின் ரவா தோசை வாக்குறேன். இந்த மாதிரி இந்த ஹோல்லெல்லாம் எண்ணெய் விடுங்க. அதே மாதிரி இதை அவசரப்பட்டு திருப்பக்கூடாது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். அதாவே நல்லா ப்ரௌன் ஆகி எழுந்துக்கும். இந்த ஓட்டையாக இப்படி வர்றதுல தான் அது அந்த கிறிஸ்பே இது இருக்குது. இந்த ஓட்டையாக வரல. மாவு நீங்கள் திக்காக வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ கிறிஸ்பாக வராது. அப்படியே தடியாக இருக்கும்.
அது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இது பிளெயின் ரவா தோசை. இப்போ ஆனியன் போட்டு எப்படி ரவா தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்தாப்பில். இது ரெடி ஆகிடுது. பார்த்தாலே கிறிஸ்பாக தெரியுறதா உங்களுக்கு? இப்போ ஆனியன் போட்டு பண்ணிடலாம். இப்படி போட்டிருக்கோம். இப்பயும் தவா நல்ல சூடாக இருக்கணும். இப்படி வந்துருக்கும். இது தோசை ரெடி. ஏன்னா நம்ம ராவா ஆனியன் போட்டிருக்கோம் இதில், அதனால இது கொஞ்சம் மீடியமாக வச்சுருந்தீங்கன்னா இந்த வெங்காயம்லாம் வதங்கிடும்ல. அப்படி இல்லை நீங்கள் இப்படி போடலை, மாவுலேயே கலக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு மாவில் கலந்துட்டு வார்த்தைன்னா அழகாக ஈஸியாக அது வெங்காயம் நல்லா பைட்டிங்க்கு நல்ல இதுவாக இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, ஒரு கால் 1:1 உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ரவை ஒரு அரிசி மாவு ஒன்று கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா 1:1.5. ஒரு கப்பு ரவை போடுறேன்னா 1.5 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஈதர்வே உங்களுக்கு வரலைன்னா அப்படி பண்ணலாம், வந்ததுன்னா இப்படியே பண்ணலாம். பட் அரைச்சிட்டேன்னா கண்டிப்பாக வரும், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா ரவையும் அரிசி மாவும் நல்லா ஒத்தா மாதிரி அரைஞ்சி போய்ட்டு நல்லா அழகாக வரும். இந்த தோசையும் ரெடி ஆகிடுது. இது ஆனியன் ரவா தோசை, இது பிளெயின் ரவா தோசை. ரெண்டும் வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் பிளெயின் ரவா தோசை கிறிஸ்பாகவே இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனியன் ரவா தோசை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், சைடெல்லாம் கிறிஸ்பாக இருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எந்த வெர்ஷன் பிடிச்சிருக்கோ நீங்கள் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இது குழந்தைகளுக்கெல்லாம் நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். ரவா தோசை ஜென்ரலாக குழந்தைகள்லாம் சமத்தா சாப்பிட்டுடும். உங்களுக்கு இப்போ ஹாலிடேஸ் சமயத்தில் இதெல்லாம் உபயோகமாக இருக்குன்றதுனால தான் நான் இது பண்ணினேன். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.